நீங்க எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் படிச்சேன். நீங்க பேசின ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் கேட்டேன். உங்களுடைய ஒவ்வொரு வரியும் வந்து நான் வேல்யூ பண்றேன். உங்களுடைய நீங்க நிறைகள்னு சொல்ல விஷயங்களை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு இயக்குனரா ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோசிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா, ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா, இல்ல நீங்க ஸ்பாயிலர்னு சொல்றதுல மைல்டுனா எவ்வளவு மைல்டு, அதோட அளவுகோல் என்ன, இல்ல ஸ்பாயிலர்னா அதோட அளவுகோல் என்ன, இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது? இல்ல இப்ப நீங்க ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவோட நோக்கம் என்ன? ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா, இல்ல இந்த படத்தினுடைய வணிகத்துல ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா, இல்ல இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்ட படம், ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க கணக்கில் எடுத்துட்டு ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. இந்த என்டையர் படம் ஃபுல்லாக நான் போன 3 படங்கள் அதை பெருசாக நான் வந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தேன், ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமா இருந்தது. சென்னையில் ரிவ்யூ பண்றவர், ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்றவர். ஸோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு 50 பேராலேயே ஒரு படம், இந்த படம் இல்ல, ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துல இந்த பக்கம் இருக்கிற நாங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஸோ வி வுட் லைக் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஷேக். நாங்க பாதி தூரம் வரோம், நீங்க பாதி தூரம் வாங்க. வில் ஹேண்ட் ஷேக், வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்டென்ட், எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை, அதை எப்படி பிரசன்ட் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒரு படி அடுத்ததுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையா இருக்கேன்.